இங்க கிங் ஆஃப் கிச்சன் பேர் வாங்கின ஒரு செஃப்க்கு ஒருத்தன் சூப்ல பாய்சன் ஊத்தி கொடுக்குறான். அதனால அவரோட மெமரி லாஸ் ஆகி அவரோட பாஸ்ட் லைஃபை மறந்துட்டு பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்போ ஒரு லேடி பொட்டேட்டோ வாங்கிட்டு வரும்போது அது கீழே விழுது. அது அந்த செஃப் எடுத்து அவகிட்ட கொடுக்குறான். அப்போ அந்த லேடி அவரோட சுச்சுவேஷனை பார்த்துட்டு அவரோட கிச்சன்ல அவளுக்கு ஒரு ஜாப் போட்டு கொடுக்குறான். ஆனா இவனை அங்க இருக்கிற ஒரு ஹெட் செஃப்க்கு பிடிக்கல. அதனால அவனை சீக்கிரம் வேலையை விட்டு துரத்தணும்னு அவங்க கிட்ட மீட்டை ஸ்லைஸ் பண்ணி கொடுன்னு சொல்றான். ஆனா அதை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கரெக்டான சைஸ்ல அந்த மீட்டை கட் பண்ணி அவனுக்கு கொடுக்குறான். அப்போ அங்க ஒர்க் பண்ற கோ ஒர்க்கர்ஸ் எல்லாரும் அவனோட கட்டிங் ஸ்கில்ஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. அப்போ ஒரு நாள் ஹெட் ஷெஃப் அவன் சமைச்ச ஃபுட்டை கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ண சொல்றான். அந்த டிஷ்ஷை பாக்குறவன் அதை சாப்பிடாம அதுல ஏதோ ஒரு குறை இருக்குன்னு சொல்றான். அப்ப அந்த ஹெட் ஷெஃப் நான் ரெடி பண்ண ஃபுட்டை நீ எப்படி குறை சொல்லுவேன்னு திட்டுறான். அப்ப அந்த லேடி அங்க வந்து ஹெட் ஷெஃப் ரெடி பண்ண டிஷ்ஷை எடுத்துட்டு போயிட்டு கெஸ்ட் கொடுக்குறா. அதை சாப்பிட்டு பாக்குற கெஸ்ட் அந்த டிஷ் நல்லாவே இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அதை டேஸ்ட் பண்ற அந்த பொண்ணோட அப்பாவும் வேற டிஷ் ரெடி பண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அப்ப கிச்சனுக்கு போற அந்த பொண்ணு செஃப்பை பார்த்து நீ ரெடி பண்ண ஃபுட் சுத்தமா நல்லாவே இல்லைன்னு திட்டுறாங்க. அதனால வேற யாராவது டிஷ் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்றா. அப்ப அங்க இருக்கிற எல்லாரும் குக் பண்ண பயப்படுறாங்க. அப்ப அந்த மெமரி லாஸ் ஆன செஃப் மட்டும் கெஸ்ட்டுக்கு பிடிச்ச மாதிரியான டிஷ்ஷை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அந்த டிஷ்ஷோட ஸ்மெல்ல அந்த கெஸ்ட்டுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அதை சாப்பிடலான்னு வரும்போது அங்க ஒர்க் பண்ற வெயிட்டர் வேணும்னு தள்ளி விடுறான். ஏன்னு பார்த்தா ஆப்போசிட் ரெஸ்டாரண்ட் இருக்கிறவன் தான் அந்த வெயிட்டரை இப்படி பண்ண சொல்லியிருப்பான். ஏன்னா இப்போ வந்து கெஸ்ட் நினைச்சா ஒரு ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண வைக்க முடியும். அதனாலதான் எப்படியாவது ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணி ரெஸ்டாரண்ட் மூடலாம்னு நினைக்கிறான். அப்ப ஆப்போசிட் ரெஸ்டாரண்ட் ஓனர் அந்த கெஸ்ட்டை பார்த்து உங்க தலைமையில ஒரு 3 ரவுண்ட் காம்படிஷன் நடத்துவோம். அதுல யார் வின் பண்றாங்களோ அவங்க தான் இந்த ஊர்ல ரெஸ்டாரண்ட் நடத்தணும். யார் தோக்குறாங்களோ அவங்க காலி பண்ணிட்டு போயிடணும்னு சொல்றான்.